விரிவான செய்திகள் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, எகிப்து, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ப்ரொபோசலோடு சேர்த்து அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடிய விதத்தில் தான் இந்த சமாதானத்திற்காக நாங்கள் போறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய இந்த 20 அம்ச திட்டத்தை பொறுத்தவரை கண்ணை மூடிக்கிட்டு நாங்கள் ஏற்றுக்க முடியாது. இதில் நிறைய டிஸ்கஷன் பண்ணணும். அதற்கான பேச்சுவார்த்தை வாசலை நாங்களும் திறந்திருக்கிறோம், அவர்களும் தயார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதிலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பயங்கரவாத இயக்கம் என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ரொம்ப தெளிவாக சூப்பராக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்று கேட்டால், நாங்கள் பாலஸ்தீனத்திற்கான ஒரு தேசிய போராட்ட இயக்கமே தவிர நாங்கள் எந்த நாட்டில் போய் குண்டு வச்சு தாக்குதல் நடத்துகிற பயங்கரவாத இயக்கம் கிடையாது. மற்ற இயக்கங்களை சாடுகிற மாதிரி எங்களை சாடுறதுக்கு நீங்க வரக்கூடாது. நாங்கள் பயங்கரவாதிகள் அல்ல, எங்கள் நாட்டுக்கான தேசிய போராளிகளாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நெஞ்சை நிமிர்த்தி மிக அழகாக அபு மர்சூக் அவர்கள் அந்த என்கிற வார்த்தைக்கான பதிலையும் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் யுத்தத்தை நிறுத்தி இன அழிப்பை நிறுத்துவதுதான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதனால தான் நாங்கள் சமாதானத்துக்கு வர்றதுக்கே முயற்சி எடுத்திருக்கிறோம். அதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிற அதே நேரம் அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய படைகளை கொண்டு வந்து ஒரு அமைதி காக்கும் படை என்றொன்றை நீங்கள் அமைப்பதாக சொல்லியிருக்கிறீங்க. அதற்கு நீண்ட கலந்துரையாடலும் பேச்சுவார்த்தைகளும் தேவைப்படுகிறது. நீங்கள் சொல்றதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டு போக மாட்டோம், அதையெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பேச்சுவார்த்தைகள் ஒப்புக்கொண்டாலே 72 மணி நேரம் நீங்க வந்து பணைய கைதியெல்லாம் விடுதலை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல 3 நாளைக்குள்ள. அது அவர் என்ன சொல்றாருன்னா, இது எழுத்துல சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், யதார்த்தம் மாதிரி தெரியும், நடைமுறையில் சாதாரணமான விஷயம் இல்லைன்னா அவங்க பங்கர்ல இருக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. 3 நாளைக்குள்ள கொண்டு வாங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி கொண்டு வர முடியாது. அதை பத்தி பேசுவோம். அதை தாண்டி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்பான விவகாரங்களும் ஆயுதங்களை கீழே வைப்பது தொடர்பான விவகாரம் எங்களுடைய தேசிய பிரச்சனை. நீங்க நினைச்ச மாதிரி அதை செய்ய முடியாது. நம்ம 2 தரப்பும் பேசுவோம், பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் என்று சொல்லி திட்டமாகவே அபு மர்சூக் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீன மக்களுக்கானது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மாத்திரம் அதை பற்றி முடிவெடுக்க முடியாது. எங்களோடு 14 அமைப்புகள் இருக்கிறார்கள். பாலஸ்தீனத்தை சேர்ந்த அத்தனை பேரும் சேர்ந்துதான் பாலஸ்தீனம் தொடர்பான முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும், எடுப்பதுதான் சரியானது என்றும் அபு மர்சூக் அவங்க சொல்லியிருப்பதோடு, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும், காசாவில் இருக்கிற மீதமுள்ள 14 அமைப்புகளும், பாப்புலர் ஃப்ரண்டாக இருக்கலாம், மற்ற அமைப்புகள் எல்லாமே, அந்த பேர்கள் நமக்கு இந்த இடத்துல சொல்ல முடியாது, அந்த அமைப்புகள் அத்தனையுமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இந்த முடிவை வரவேற்றிருக்கிறார்கள். நாங்கள் உங்களோட வர்றோம், நீங்க சொன்னதுதான் சரி, இந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தையை நடத்தி நம்ம ஒரு தீர்வை காணுவோம் என்கிற நிலைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைமைத்துவத்தை எப்படி அவர்கள் யுத்தத்தில் ஏற்றுக்கொண்டார்களோ அதே மாதிரி பேச்சுவார்த்தைகளிலும் ஏற்றுக்கொள்வதாக சொல்லி இருக்கிறார்கள்.